Taste the Daily. காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் அடுத்த வெங்குடி பகுதியில் கஞ்சா விற்பனை செய்த இளைஞர் சிக்கினார். காஞ்சிபுரம் சாத்தான்குட்டை தெருவைச் சேர்ந்த தனுஷ்கோடி என்பவர் வெங்குடி பகுதியில் கஞ்சா விற்பனை செய்து வந்தது தெரியவந்தது. இதையடுத்து கஞ்சா விற்பனை செய்த தனுஷ்கோடி பிடிபட்ட நிலையில் அவரிடம் இருந்த 3 கிலோ 200 கிராம் கஞ்சா சிக்கியது. திறனற்ற திமுக ஆட்சியில் தமிழகம் போதைப் பொருட்களின் கூடாரமாக மாறியுள்ளதாகவும் திரும்பும் திசையெல்லாம் கஞ்சா விற்பனை நடைபெறுவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் பொன்னேரிக்கரை காவல் நிலையம் அருகே நகைக்காக பட்டியலின பெண்ணை இரும்பு ராடால் அடித்து கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஏனாத்தூர் பகுதியில் இயங்கி வரும் அட்டைப்பெட்டி நிறுவனத்தில் ஆண்டி சிறுவள்ளூரை சேர்ந்த பட்டியலின பெண் செல்வி பணிபுரிந்து வந்தார். இந்நிலையில் வேலைக்கு சென்றவர் வீடு திரும்பாததால் அவருடைய கணவரும் உறவினர்களும் அட்டைப்பெட்டி நிறுவனத்திற்கு சென்றபோது செல்வி தலையில் பலத்த காயத்துடன் இறந்து கிடந்துள்ளார். மேலும் அவர் அணிந்திருந்த நகைகள் காணாமல் போயிருந்தது. இதனால் ஆத்திரமடைந்த பட்டியலின அமைப்புகள் குற்றவாளிகளை பிடிக்கும் வரை சடலத்தை வாங்குவதில்லை என தெரிவித்துள்ளன. வாய்க்கிழிய சமூக நீதி பற்றி பேசும் விடியா ஸ்டாலின் ஆட்சியில் பட்டியலின பெண்களுக்கு பாதுகாப்பு என்பதே இல்லையா என பொதுமக்கள் வேதனையுடன் கேள்வி எழுப்பி வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே நில தகராறில் ஏற்பட்ட அடிதடியில் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அவினாசி தெக்கலூரை சேர்ந்த நாகராஜ் என்பவருக்கு PAP வாய்க்கால் அருகே 41 சென்ட் நிலம் உள்ளது. இவர்கள் நிலத்திற்கு அருகே முத்தம்மாள் என்பவருக்கு 50 சென்ட் நிலம் உள்ளது. இந்நிலையில் 2 தினங்களுக்கு முன்பு முத்தம்மாளின் குடும்பத்தினர் கம்பிவேலி அமைக்க முயன்றுள்ளனர். அப்போது அங்கு வந்த நாகராஜ் குடும்பத்தினர் எப்படி நீங்கள் எங்கள் நிலத்தை சேர்த்து வேலி அமைக்கலாம் என கூறியதால் இரு தரப்பினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பாக மாறியது. இதில் நாகராஜுக்கு மூச்சுத் திணறல் ஏற்பட்டு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் பரிதாபமாக உயிரிழந்தார். இது தொடர்பாக முத்தம்மாளின் வாரிசுகள் 3 பேர் பிடிபட்டனர்.